பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 வசனம். இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மறுபடியும் வருவார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மறுபடியும் வருவார், அப்படியே வருவார். அவர் மாறாதவர், என்றென்றைக்கும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். எப்படி ஏறினாரோ அப்படியே மீண்டும் வருவார். சீஷர்களை ஆண்டவர் ஒன்று கூடி, நீங்கள் காத்திருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கட்டளையிட்டு விட்டு, என் வேலை இந்த பூமியில் முடிந்து விட்டது, என் சரீரத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் இந்த பூமியில் செய்து முடித்து விட்டேன், என் ரட்சிப்பை நான் கொடுத்து விட்டேன், உங்களுக்காக பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி நான் மறித்திருக்கிறேன். ஆகவே இனி நான் போக வேண்டிய இடம் இந்த பூமி அல்ல, நான் போக வேண்டிய இடம் பரலோகமாக இருக்கிறது. நான் பரலோகத்துக்கு போகிறேன், போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நான் செய்த அந்த ஊழியத்தை, நான் சரீரத்திலிருந்து எப்படிலாம் ஊழியம் செய்தேனோ அதே போல் நீங்கள் அதை செய்ய ஆரம்பியுங்கள். இந்த பூமியில் எல்லா இடத்தையும் சுற்றி திரிந்து என் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். உங்களை ஆற்றுவதற்காக, உங்களை தேற்றுவதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தேற்றவாளன் வருவார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து அவர் உங்களை சரியாக நடத்துவார், தீமைகளுக்கு விளக்குவார், சரியான பாதையை காண்பிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் போன அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே அவர் போகிற பொழுது 2 தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் போகிற, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், போகிறவர் இயேசுவானவர் எப்படி போகிறாரோ அப்படி மீண்டு வருவார் என்று சொல்லி அந்த 2 தூதர்களும் அந்த சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கடைசியாக சீஷரிடத்தில் விடை பெற்று அவர் செல்லுகிற அந்த காட்சி, நான் போகிறேன் என்று விடை பெற்று சென்றிருக்கிறார். நான் அந்த பூமி விட்டு போகிறேன் என்று சொல்லி அவர் வாழ்த்தி சென்றிருக்கிறார். அவர் வாழ்த்தி சென்றிருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்த்து விட்டு போயிருக்கிறார். போனவர் அங்கே இருந்து விட மாட்டார். எப்படி போனாரோ, எந்த உருவத்தில் போனாரோ, எந்த சாயலில் போனாரோ அதே சாயலாய் இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் நாட்களாக வயதாகிறது, நாட்களாக முடி நரைக்கிறது, நாட்களாக தோள்கள் சுருங்குகிறது, நாட்களாக பார்வை குறைகிறது, நாட்களாக சரீரத்தில் பலவீனம் வருகிறது, நாட்களாக எலும்புகள் தேய்கிறது, மூட்டு வலி தேய்கிறது, வலிகள் வருகிறது. இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார், நம்மை சந்திக்க வருவார். நம்ம எல்லாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம், முகமுகமாய் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா, மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். மீண்டும் வரப்போகிற இயேசுவைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுலுக்கு 2000 ஆண்டுக்கு முன்பதாகவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி மிக துரிதமாக வேகமாக ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கி ஏன் ஊழியம் தோய்ந்து போய்விட்டது என்று சொன்னால், என்ன 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு என்னைக்கு சீக்கிரம் வரப்போகிறார் பார்த்துக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கி ஊழியம் தோய்ந்து போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு இன்னும் வராமல் இருக்கிறாரே என்று சொல்லி அந்த காரணத்தினால தான் ஊழியம் தோய்ந்து விட்டது. ஆனால் பவுல் காலத்தில் 1 நூற்றாண்டில் சீஷர்கள் வேகமாய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். காரணம் என்ன சொன்னால், இயேசுதோ சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு வந்துடுவார், 4 மறுநாள் வந்துடுவார், ஒரு சில நாட்கள் வந்துடுவார்னு சொல்லி அவர்கள் வேகமாய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அந்த நாட்களில் பார்க்க ஒவ்வொருவரும் மாரநாதா என்று சொல்வார்கள். மாரநாதா என்று சொன்னால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தமாகிறது. ஆகவே இயேசுடைய வருகையை இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அன்றைக்கு காத்திருந்தது போல் நாம் இன்றைக்கு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறோம். இந்த பூமியிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நாள், இயேசு இந்த பூமியில் அப்படியே வருகிற நாள். அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அதே குணாதிசயம், அதே அழகுள்ள முகம், அதே புறா கண்கள், அவரை பார்க்க நம்ம ஆவலாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்ப்பது என்று வேறு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பூமியிலே எதுவுமே இருக்க முடியாது. அவரை பார்க்க ஆவலாக இருப்போம், அவரை சந்திக்க ஆவலாக இருப்போம், அவர் தரிசிக்க ஆவலாக இருப்போம். அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையாக காணப்படுகிறார். ஆகவே எப்படி இருந்தாரோ அப்படியே மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம், அவர் நன்மைக்காய் காத்திருப்போம்,
அவருடைய முகத்தை தரிசிக்க ஆவலாக இருப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம். பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எப்படி சென்றீரோ அப்படியே வருவீர். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். உடைய வருகையை காண ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பம், சபையும், எங்கள் தேசமும் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துவீராக உடைய கருத்தில் தாழ்த்து போடுகிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.